வணக்கம் மக்களே. தென்னம்புள்ள கன்று ஊனி இருக்கு பாருங்கள். தேங்காய் மரம் கன்று ஊனி வச்சுருக்கு. அதான் தேங்காய் முளைக்கிறதுக்காக பிடுங்கி பதியம் போட்டு தனியாக எடுத்து வைக்கணும். கனகாம்பரம் பூச்செடி வச்சுருக்கு. கனகாம்பரம் பூச்செடி பார்த்திங்களா, பூ செடி பூத்துருக்கா, பூக்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாகும். இப்போ தான் வச்சுருக்கோம். எலுமிச்சம் மரத்தை பார்த்திங்களா, எலுமிச்சம் காய்ச்சிருக்கு. காய் எலுமிச்சங்காய் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். எலுமிச்சங்காய் வேணும்னா சொல்லுங்கள், எலுமிச்சங்காய் தரோம். எலுமிச்சங்காய் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா நிறையா. அதுவே சொல்ல வாய் வர மாட்டேங்குது. இந்த பாருங்க சேப்பங்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சேப்பங்கிழங்கு. இது பாருங்க வாழையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. வாழைக்காயெல்லாம் வெட்டுற மாதிரி இருக்குது. பொங்கலுக்கு வெட்டுறது தான் வாழைக்காயெல்லாம். கரும்பு செடி பாருங்கள், தீவன செடி, மாட்டுக்கு தீவனம் புல்லு வளர்த்துருக்கு பாருங்கள். மஞ்சள் போட்டுருக்கு பார்த்தீங்களா, பொங்கலுக்கு அறுவடை பண்ணுறது. இப்போ பொங்கல் நேரம் வெட்டுறது மஞ்சள், நான் விரலி மஞ்சள் சூப்பராக. அடுத்து வந்து கருணக்கிழங்கு போட்டுருக்கு பாருங்க. அந்த சைடு நல்லா பந்தல் போட்டு மல்லிகைப்பூ செடி ஏறி இருக்குது. எவ்வளோ புதுசாக மல்லிகைப்பூ செடி. கருணக்கிழங்கு செடியை பார்த்தீங்களா, இதான் கருணக்கிழங்கு செடி. கருணக்கிழங்கு செடி பார்த்தீங்களா, இதுதான் கருணக்கிழங்கு செடி. இப்போ வந்து பொங்கலுக்கு வெட்டி வியாபாரம் பண்ணலாம். பொங்கலுக்கு அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ கருணக்கிழங்கு. அடுத்து வந்து சேமங்கிழங்கு வந்து இதுவும் வெட்டுற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பொங்கலுக்கெல்லாம் அறுவடை பண்ணுறது, வெட்டி எடுக்கிறது. யாருக்கும் சேமங்கிழங்கு கருணக்கிழங்குலாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கருணக்கிழங்கு சேமங்கிழங்குலாம் வாங்கி தரோம். கீரை கொஞ்சம் பிச்சுக்கோ. இன்றைக்கி அரிசி பருப்பு சாதத்துக்கு கீரை கொஞ்சம் பிச்சுக்கோ. முருங்கைக்கீரை. ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் வாழைத்தோப்பு. எப்படி வாழைக்காலாம் காய்ச்சி கிடக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.